வாழ்க வளமுடன். சிவாய நமவும். அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன். 9 கிரகங்களில் மூளை, நரம்பு, தண்டுவடம், கல்வி, தாய்மாமன், புத்தி கூர்மை, இளமை, இளைய சகோதரம், நகைச்சுவை, காதல், இந்த காரகங்களுக்கெல்லாம் கிரகம், அதாவது காரகம் வகிக்கின்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான். இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் கல்வி கேள்விகளெல்லாம் சிறந்து விளங்கக்கூடியவர், மிகவும் புத்தி கூர்மையாக இருப்பார். அதே மாதிரி நகைச்சுவை நிரம்பியவராக இருப்பார். புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருந்தார் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு கல்வியாளராக இருப்பார். 12 ராசிகளில் மிதுனம், கன்னி புதனுடைய வீடுகள். இந்த மிதுனத்தில் ஆட்சியாகும், கன்னியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம் அடைவார். மீன ராசியில் நீசம் அடைவார். கடக ராசியில் இருக்கக்கூடிய ஆயில் நட்சத்திரம், விருச்சக ராசியில் இருக்கக்கூடிய கேட்டை நட்சத்திரம், மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய நட்சத்திரங்கள். நவகிரகங்களில் இந்த நவகிரகங்களுக்கு பிறந்த நாள் வரும். இப்போ நம்ம எப்படி இந்த உலகத்தில் பிறந்து அந்த பிறந்த தினத்தை நம்ம பிறந்த நாளாக கொண்டாடுறோமோ அதே மாதிரி நவ கிரகங்களுக்கும் பிறந்த தினம் உண்டு. ஒவ்வொரு கிரகங்களும் பிறந்த நாளில் அவங்கள வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நமக்கு நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அது மாதிரி இந்த வருடம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த புதனுக்கு பிறந்த தினம் வருகிறது. அதாவது புதன் ஜெயந்தி விழா வருகிறது. நாம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிதுனம், கன்னி லக்னம் ராசியில் பிறந்தவர்கள், இந்த மீன ராசியில் பிறந்தவங்க, அதே மாதிரி ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, புதன் திசை அல்லது புத்தி நடப்பவர்கள், இது ஒரு ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருமே நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை ஆடை உடுத்து அவருக்கு அணிவித்து, அதே மாதிரி புதனுக்கு 5ஆம் எண் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு எண் இருக்கும் இல்லையா? சூரியனுக்கு 1, சந்திரனுக்கு 2, அதே மாதிரி இந்த புதன் பகவானுக்கு 5ஆம் எண். இப்போ அந்த 5 எண்ணிக்கையில் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நாம் அவருக்கு பிடித்த அந்த பாசி பயிர்னு சொல்லுவாங்க இல்லையா, பச்சை கலரில் இருக்கும் இல்லையா, அந்த பாசி பயிரை அதாவது விதைத்து, அதாவது சுண்டலாக செஞ்சு நிவேதனம் செய்து படைத்து அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கண்டிப்பாக புதன் பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா புதனை அதிபதியாக கொண்ட இந்த மிதுனம், கன்னி லக்னம் ராசியில் பிறந்தவர்கள், அந்த அவருடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக அவருடைய இந்த புதன் ஜெயந்தி விழாவை கொண்டாடினாங்க அப்படின்னா அவருக்கு இந்த புதனுடைய அனுகிரகங்கள் கிடைத்து புதனால் ஏற்படுகின்ற தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி புதனுடைய அதிதேவதையாக இருக்கக்கூடியவர் விஷ்ணு பகவான், அவரையும் அன்றைக்கி நம்ம வழிபாடு பண்ணணும். முடிஞ்சால் மதுரை மீனாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ணுறது சிறப்பு. அவ்வளோ தூரம் யாராலையும் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த புதன் பகவானை வணங்கினா நமக்கு அந்த புதன் பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லாம் நிறைவாகட்டும். சகல ஐஸ்வர்யங்களுக்கும் உங்களுக்கு கிடைக்கட்டும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிவஸ்ரீ பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாழ்க வளமுடன். ஓம் நற்பவி.